பசங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மூணு கிலோ 50 ரூபா தர்பூசணி. 5 நாளைக்கு 5 ஸ்நாக்ஸ் கொடுக்கணும். அதில் ஒரு நாளைக்கு கொடுக்க வேண்டிய ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூலில் டிசி வாங்க போகிறோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து பழைய ஸ்கூலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம். போன வருஷம் பசங்க படித்த நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு தான் போகிறோம். இப்போ படிக்கிற ஸ்கூலில் வந்து டிசி வந்து வாங்கிட்டு வர சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த டிசி வாங்குறதுக்காக பசங்களை கூட்டிகிட்டு தான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூல் இன்றைக்கி லீவுங்கிறதுனால பசங்களை கூடவே கூட்டிகிட்டு போயிட்டு டிசிக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டு வர போகிறேன். தொடர்ந்து ட்ராவல் பிளாக் தான் வரப்போகுது. நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோம்னு தொடர்ந்து பிளாகை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். போகலாமா? போகலாம். ஓகே. தர்ஷன் இன்னைக்கு வேட்டி சட்டியில் வரான். தன்ஷி வந்து சுடி தான். தர்ஷன் போகலாமா? எங்கே போகிறோம்? டிசி வாங்க. எங்கே வாங்க போகிறோம்? எங்கே போயிட்டு வரோம்? பழைய ஸ்கூலுக்கு போய் வாங்க போகிறோமா? பாருங்க, பசங்களோட அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி போங்க, அப்படி போக வேண்டியதான். எவ்வளோ பெரிய புளிய மரம். புளிய மரத்துக்கு அடியில் ஆடு. ஆட்டுக்கு பக்கத்தில் நம்ம வண்டிக்கு பக்கத்தில் தர்ஷன், தர்ஷனுக்கு பக்கத்தில் தன்ஷி. போகலாமா வீட்டுக்கு? சரி, என்ன ஆயா வீட்டுக்கு போகலாமா, நேராக வீட்டுக்கு போகலாமா? சரி வாங்க. வந்த வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். தர்ஷன் எங்கே இருக்கான்? தர்ஷன் எங்கே இருக்கான்? தர்ஷன் இங்கே இருக்கோம். போகலாமா? போகலாம். இப்போ எங்கே வரோம்? நம்ம பாட்டி வீட்டுக்கு. நம்ம சொந்த ஊருக்கு கத்தாழம். பாருங்க, எங்கள் ஊர் எவ்வளோ பச்சை பசுமையா அழகாக இருக்கு பாருங்க. அது நம்ம ஊரை போல இங்க பாருங்க, அழகா அப்படியே பச்சை பசுமையா. அறுவடை டைம் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். A few minutes later. இங்கே வந்ததுக்கு அப்புறம் சாப்பிட போகிறோம் மதிய சாப்பாடு. பாருங்க,
கவலை மீன் போட்ட குழம்பு இருந்துச்சு, கவலை மீன் குழம்பு. நீ என்ன சாப்பிட போற? நான் காரக்குழம்பு சாப்பிடுறேன். கார குழம்பா? சரி போய் எடுத்துட்டு வா. ம், மீன் குழம்பு பிடிக்காது. அதனால காரக்குழம்பு சாப்பிடுறேன். கார குழம்பு. தர்ஷன் எங்க இருக்கான்? தர்ஷன் நீ என்ன சாப்பிட போற? நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். கார குழம்பா மீன் குழம்பா? ம், ஏதோ ஒரு குழம்பு. ஏதோ ஒரு குழம்பா? சரி வா மீன் குழம்பு ஊட்டி விடுறோம். வேணாம். ம், வேணாம். அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். என்ன சாப்பாடு? காரக்குழம்பு மீன். இங்க பாருங்க, கார குழம்பு, வறுத்த மீன். ம், ஒரு புடியா அன்னைக்கு சார் தானே சாப்பிடாம படுத்துருக்காரு. சாப்பிட்டு ஊருக்கு கிளம்பிடலாமா? போயிடலாம். சரி ஓகே. கொஞ்ச என்ன தர்ஷ? கொஞ்ச நேரம் இருக்கு. கொஞ்ச நேரம் இருந்துட்டு போகணுமா? அக்கா பேர் சாப்பிட்றோம், நான் இங்கே சாப்பிட்றோம். வாங்க, சாப்பிட்டாச்சு, வந்தோம், சாப்பிட்டோம், கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக சிதம்பரம் தான். ஓகே மீன். சிதம்பரம் ஃபுல்லாக ஸ்கூல் லீவு. இன்றைக்கி ஒரு நாள் லீவ் விட்டதுனால உங்கள் டிசி வாங்குறதுக்கு வந்துட்டு வந்தாச்சு. சரி வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். கிளைமேட் ஆனால் மழை வர மாதிரியே இருக்கு. மழை இல்லை. மின்னலே. பாட்டு பாடுறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டோம். போகிறதுக்கே 1 hour ஆகிடும். அப்போ வந்து சாயங்காலம் தான் போகலாம் போல. நம்ம ஊர் பக்கத்து ஊர் தாங்க. இங்கே வியூ பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தர்ஷன் எப்படி நீங்களே வண்டி ஓட்டு போகிறதா? இந்த இடம் போதுமா எனக்கு ஓட்டுறதுக்கு? போதுமா? அம்மா அக்கா எல்லாரும் தர்ஷன் ரசம் சாப்பிட்டா. தர்ஷன் நீ என்ன சாப்பிட்ட? காரக்குழம்பு. ரசம், நான் காரக்குழம்பு, மீன் வறுவல். நீங்கள் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டேன். சரி ஓகே, வண்டி எடுப்போம். அம்மா அக்கா கிளைமேட் வந்து மழை வர மாதிரி இருக்குது, பட் மழை வரல. சரி நம்ம சீக்கிரம் வண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு போ. மழை வந்ததுன்னா நனைஞ்சிட்டு தான் போகலாம் போல். கொஞ்சம் தள்ளுங்கப்பா, இடம் இல்லை. மீன் கீழே வந்துடுவேன். ஏன் தர்ஷினி முன்னாடி வரலையா? ஏன்? அக்கா கூட தான் வேணுமா? பாசம். பாசம்? ஆ, நல்ல பழமாக கொடுங்க. சூப்பராக பழமா சாப்பிட்டு வரும் பாருங்க, அவ்வளோ டேஸ்ட் பண்ணும். இப்போ எடுத்து பீஸ் ஐட்டமாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். சின்னதாக இருக்குது. சரி இந்தா தம்பி, தம்பி இந்தப்பா. கண்ணாடி கேட்டு தந்துச்சு, நல்லா இல்லை. நல்லா இருக்கு. பழம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குமா? நம்பி வாங்கி போடுங்க. எந்த பழம் அவ்வளோ டேஸ்ட்டு. ட்ரை பண்ணலாம். லைட்டாக இந்த ஓடிச்சு, ஆனால் பழம் டேமேஜ் இல்லை. பழம் நல்லா இருக்கும். போடுங்க. 3 கிலோ கொஞ்சம் குறையுது. இல்லை 2 பழமாகவே போடுங்க. 3 கிலோ 50 ரூபா தர்பூசணி. பேட்டி கட்ட தரலாம் விட்டுறணும். வாங்கிட்டு வந்த கொம்டி பழத்தை கட் பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்ல பழம். 2 பழம் வாங்கிட்டு வந்தோமா, ஒரு பழம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு, ஒரு பழத்தை இப்போ கட் பண்ணி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 3 கிலோ 50 ரூபாய்க்கு வாங்குச்சு. நல்லாயிருக்கு பாருங்க. வீட்டுக்கு இப்போ வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் தர்பூசணியெல்லாம் வெட்டி சாப்பிட்டோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 டேஸ் முன்னாடியே இப்போ படிக்கிற ஸ்கூல்லேருந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, டிசி எங்களுக்கு கொண்டு வந்து கொடுங்க, என்ட்ரி பண்ணுறதுக்கு டிசி வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி போய் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பசங்களை கூட்டிகிட்டு வரணும்,
அவங்களோட ஐடென்டிஃபை வேணும் எங்களுக்கு, எங்கே மச்சம் இருக்குது தழும்பு இருக்குன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து டிசிக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் பசங்களை இன்றைக்கி கூட்டிகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணிவிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு நேரத்தில் வீட்டுக்கு வந்துட்டேன். கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆகிருக்கு, மழை வர்ற மாதிரியே கிளைமேட் இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வீட்டுக்கு வரலான்ட்டு சீக்கிரமாகவே வீட்டுக்கு வந்தாச்சு. வாட்டர் மெலன் வந்து வித்துட்டு இருந்தாங்க, 3 கிலோ 50 ரூபாய். அதில் வந்து வாங்கிட்டு வந்தேன். எதுக்குன்னா இப்போ பசங்க வந்து 6 நாளைக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு நாள் ஸ்நாக்ஸ் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். அதுக்காக வாட்டர் மெலன் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லா இருக்கு. வந்தது ஒரு 1/2 பழம் வெட்டி சாப்பிட்டாச்சு, மீதி 1/2 பழம் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நல்லா சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நாளையிலேருந்து பசங்களை ஸ்கூல் அனுப்புகிற ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும். கிராமத்தில் நம்ம வந்து திருவிழாவுக்கு போயிருந்தோம். நம்ம சொந்த ஊர், பிறந்த ஊரில் திருவிழாலாம் நல்லபடியாக நடந்துச்சு. தொடர்ந்து விளாக்லாம் வந்திருக்கும், பார்த்துருந்துருப்பீங்க. இன்றைக்கி நல்லபடியாக போயிட்டு டிசிக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.